கடலூரில் ஆடுகளை திருடி விற்கும் கும்பலால் அதிமுக நிர்வாகி ஒருவர் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னணி குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கடலூர் வண்டிப்பாளையம் அருகே உள்ளது சூரசம்காரா தெரு. நள்ளிரவில் நடந்த அந்த படுபயங்கரம் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒட்டுமொத்த கடலூரையும் உலுக்கி போட்டது. கொடூர கொலை, சாலை மறியல், எதிர்க்கட்சி தலைவர் கண்டனம், போலீஸ் பாதுகாப்பு என சம்பவம் நடந்த சுற்றுவட்டார பகுதிகள் கொந்தளித்து போயிருந்த நேரத்தில் தனிப்படை போலீசார் குற்றவாளிகளை கைது செய்த தகவல் பரவிய அடுத்த கணமே கொலையாளிகளின் வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கிறது. நடந்த பயங்கரத்தின் முழு உண்மையையும் தெரிந்து கொள்ள செய்தியாளர் தேவநாதனோடு களத்தில் இறங்கினோம். கொல்லப்பட்டவர் புஷ்பநாதன் அதிமுக பிரமுகர், முன்னாள் கவுன்சிலராகவும் இருந்துள்ளார். சொந்த வேலை காரணமாக வெளியே சென்றவர் நள்ளிரவில் வீடு திரும்பியிருக்கிறார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த ஒரு மர்ம கும்பல் சூரசம்கார தெருவில் வழிமறித்திருக்கிறார்கள். அந்த கும்மிருட்டில் புஷ்பநாதன் சுதாரிப்பதற்குள் அவரை அரிவாளால் துரத்தி வெட்டியிருக்கிறார்கள். இரத்த வெள்ளத்தில் சரிந்த புஷ்பநாதன் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட அந்த கும்பல் அங்கிருந்து தப்பித்து ஓடியிருக்கிறது. சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கவே விரைந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அரசியல் பிரச்சனையா அல்லது தொழிற் போட்டியா என பல கோணத்திலும் விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்க, மற்றொரு பக்கம் புஷ்பநாதன் உறவினர்களும் ஆதரவாளர்களும் போராட்டத்தில் குதிக்கவே கடலூர் பதற்றத்தின் உச்சிக்கு சென்றது. குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்த போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் 3 பேரை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போது ஆடு திருட்டு கும்பலோடு ஏற்பட்ட முன்விரோதத்தில் புஷ்பநாதன் கொல்லப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதே பகுதியைச் சேர்ந்த நேதாஜி மற்றும் அஜய் உட்பட சிலர் தொடர்ந்து ஆடுகளை திருடி விற்பனை செய்யும் வேளையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சொகுசு கார்களில் சென்று ஒரே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட ஆடுகளை ஆட்டையை போடுவது இவர்களின் பாணி. இந்த கும்பல் திருடி வரும் ஆடுகளை வாங்கி விற்பனை செய்து கொடுப்பவர்தான் கொல்லப்பட்ட புஷ்பநாதன். திருட்டு ஆடுகள் என்பதால் புஷ்பநாதனுக்கு குறைந்த விலைக்கு விற்றிருக்கிறார்கள். அதே நேரம் ஆடு திருட்டு கும்பலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் காப்பாற்றிவிட வேண்டும் என்பதுதான் இவர்களுக்குள் இருந்த டீலிங். இந்த நிலையில்தான் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் 9 ஆடுகளை திருடிய சம்பவத்தில் இந்த கும்பலை போலீசார் கூண்டோடு கைது செய்திருந்தனர். இந்த வழக்கில் ஜாமீன் எடுப்பதற்கோ கார்களை மீட்பதற்கோ எந்த உதவியும் செய்யாமல் கைவிரித்திருக்கிறார் புஷ்பநாதன். லாபத்தில் மட்டும் பங்கு போட்டுக் கொண்ட புஷ்பநாதன் பிரச்சனை வந்ததும் ஜகாவாகியது ஆடு திருட்டு கும்பலுக்கு ஆத்திரத்தை கிளப்பியிருக்கிறது. இதனால் சிறையில் இருந்து வெளியே வந்த நாள் முதலே புஷ்பநாதனோடு ஆடு திருட்டு கும்பல் மோதலில் இருந்திருக்கிறார்கள். இந்த கோபம் முன்பகையாக மாற புஷ்பநாதன் தலைக்கு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த கொலை நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார்
நேதாஜி, அஜய் மற்றும் சந்தோஷ் ஆகியோரை கைது செய்த நிலையில் புஷ்பநாதன் உறவினர்கள் குற்றவாளியின் வீட்டை அடித்து சூறையாடியிருக்கிறார்கள். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கொலை சம்பவத்தில் குற்றவாளிகளை 42 மணி நேரத்தில் கைது செய்ததின் மூலம் போலீசார் பதற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.